ஒரு சாதாரண மரப்பெட்டியில் வைத்து ஒரு பெரிய ஏதோ ஒரு பொருள் கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க, கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. எஸ்எல் அந்த கையெழுத்தை போட்டு வாங்கிட்டு உதவியாளர் அழைச்சி இதை யாரும் இல்லாத நேரம் தனியா இருக்கும்போது நாம திறந்து பார்க்கணுங்கிறாங்க. அவங்க அலுவலகத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. எஸ்எல் தன்னோட வீட்டுக்கு இதை எடுத்துட்டு போய் அந்த உதவியாளரை வைத்து திறக்க சொன்னா அதுக்குள்ளாடி ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துக்கு அந்த விலை அவங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 25,000 பவுண்ட். எப்போ 1950 25,000 பவுண்டுனா எவ்வளவு பெரிய பணம்னு பாத்துக்கோங்க. இவ்வளவு பணம் கொடுத்து அந்த புத்தகம் என்ன அப்படின்னு உதவியாளர் கேட்கிறாங்க. நீ திறந்து பார் தெரியும் அப்படிங்கிறாங்க. திறந்து பார்த்தால் அது பைபிளுடைய ஒரு காப்பி. பைபிள் தான் இங்க எல்லாம் கிடைக்குதேம்மா, எதுக்குமா இவ்வளவு விலை கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்குறீங்கன்னா அவங்க சொன்னாங்க, இந்த புத்தகத்தினுடைய முகப்பை பாரு, உள்ள முதல் பக்கத்தை பரட்டி பாருங்கிறாங்க. முதல் பக்கத்துல புரட்டப்பட்டிருக்கு 42ன்னு ஒரு எண் எழுதப்பட்டிருக்கு, அச்சிடப்பட்டிருக்கு. என்னமா 42 அப்படின்னா இந்த புத்தகத்தோடைய 42வது காப்பி இது. பைபிள்ல எதுக்குமா 42 காப்பின்னு போட்டிருக்காங்கன்னா அந்த எஸ்எல் சொல்றாங்க, இந்த புத்தகம் 1456வது வருடம் அச்சிடப்பட்ட புத்தகம். எப்போ அச்சிடப்பட்டது? 1456ல அந்த புத்தகத்தை அச்சடிச்சிருக்காங்க. குட்டன்பெர்கனுடைய முதலில் அச்சடிக்கப்பட்ட உலகினுடைய புத்தகங்களில் ஒரு புத்தகம் அது. சாதாரண புத்தகம் இல்ல. குட்டன்பெர்க் முதலாக பைபிள் அச்சடிக்க தொடங்கிய போது 46 பிரதிகளைத்தான் அச்சடித்தார். அதுல அவங்க கையில இருக்கக்கூடியது ஒரு புத்தகம். இன்றைக்கும் உலகில் தங்க வேட்டையை விட மிக அதிகமாக பொருட்செலவில் நடைபெறக்கூடிய வேட்டை எது தெரியுமா? குட்டன்பெர்கனுடைய ஒரு பைபிளை தேடித்தான். எல்லா பைபிளும் இன்னும் கிடைச்சிடல, எல்லா குட்டன்பெர்க் அச்சிட்ட புத்தகங்களும் கிடைக்கல. இன்றைக்கு சந்தை மதிப்பில் அந்த புத்தகத்தினுடைய மதிப்பு குறைந்தபட்சம் 400 கோடி ரூபாய். 400 கோடி ரூபாய் அந்த புத்தகத்தினுடைய ஒரு புத்தகத்தினுடைய மதிப்பு. நாம ஒரு பெரிய கண்காட்சியே நடத்தினால் கூட 2 கோடி 3 கோடி மதிப்பில் தான் நம்ம புத்தகங்கள் வைத்திருக்கிறோம். ஒரு வைரத்தினுடைய விலை அதிகமாவது போல, ஒரு கோஹினூருக்கு ஆண்டு வருடம் கூட விலை அதிகமாவது போல குட்டன்பெர்க்கினுடைய முதல் புத்தகங்களுக்கு விலை அதிகமாயிட்டே இருக்கு. யார் வைத்திருக்கிறாங்கன்னு தெரியாது, எப்போது காட்சிக்கு வைப்பாங்கன்னு தெரியாது, யாரால் பார்க்க முடியும்னு தெரியாது. அப்படி உலகில் கிடைக்கவே கிடைக்காத ஒரு அரிய வைரத்தை பெற்றது போல அவங்க அந்த புத்தகத்தை வாங்கியிருக்கிறாங்க.